சாமி வணக்கம். இந்த கற்பகாம்பாலோட நம்ம ஸ்ரீ சிறுலிங்கேஸ்வரர் ஆலயங்கிறது நம்ம சேலருந்து நாமக்கல் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் பனமரத்துப்பட்டி பெரிய ரோடுங்கிற இடத்துல நந்திமலைங்கிற ஒரு சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்குதுங்க. இது சித்தர்கள் வழிபட்ட தலம். இடைக்காடார் இங்கே வழிபட்டதாக ஒரு செவிவெளி செய்தி. இந்த இடம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத மக்கள் வந்து போகிறதுக்கு வசதி இல்லாத இடமா இருந்ததுங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தடத்தை கொஞ்சம் மக்கள் போகிற மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணோம். அன்றைக்கி வண்டி வாகன வசதியெலாம் இல்லை. கடப்பாறை மம்டியில் தான் போட்டு அப்படியே இந்த தடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம். அப்புறமேட்டு தான் வண்டி வச்சு ஒரு வண்டி வர மாதிரி 2 வீலர் அப்புறம் காரெல்லாம் வர மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆலயத்தை உருவாக்கணும். நாங்கள் ஒரு 25 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம். என் பேர் சிவரவிச்சந்திரன் பேர். இங்கே நாங்கள் இறைவனுக்கு தினம் வழிபாடு செஞ்சு பூஜை பண்ணிக்கிட்டு இந்த பசுக்கள்லாம் பராமரிச்சுக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்கிறோம். இங்கே இறைவன் சூரியலிங்கேஸ்வரங்கிற திருநாமத்திலையும் அம்பாள் கற்பகாம்பாள் அப்படிங்கிற ஒரு திருநாமத்திலையும் எழுந்தருளி அருள்பாலித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இறைவன் நல்லா ஆஜானு பகவானாக நல்லா இறைவன் மிகப்பெரிய திருமேனியாக அமைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி நந்தியும் மிகப்பெரிய நந்தி பகவான் இறைவன் எதிரில் அமைஞ்சிருக்கிறாரு. பிரதோஷ காலத்தில் இங்கே நந்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இடைக்காடாருக்கு பௌர்ணமி பூஜை சிறப்பாக வழிபாடு செய்து பிரசாதம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே திருமணம் ஆகாத தம்பதியர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்கே ஒவ்வொரு பௌர்ணமியும் வழிபாடு செஞ்சாங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடைபெறுகிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இங்கே வழிபாடு செஞ்சவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. ஏறி போய் கொப்பரையை எடுத்துட்டு தீபம் வைக்கிறது ஏறி போகும். இங்கே ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே போய் எடுத்துக்கிட்டு அப்படியே பெருமாள் பார்க்கணும். அப்படி வரணும். இந்த கொகை போய் அந்த கொகை போய் அது அப்படியே இருந்தோம். அது அப்படியே இருக்கு.
தேவாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாத் மங்கள தீபம் தரிசயாமி. அப்படி மங்கள தீபம் தரிசயாமி சொல்லும்போது பக்தர்களுக்கு மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த சூரியலிங்கேஸ்வரரை மனதார வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகலவிதமான சௌரியங்களும் கிடைக்கிறது. அதனால் இந்த பகவான் வரும் பக்தர்களை நல்லாசியோடு சந்தோஷமாக அனுப்புகிறார். அதனால் இந்த கோயிலில் ஒரு முறை இந்த சூரியலிங்கேஸ்வரரை பார்ப்பவர்களுக்கு மறுமுறை ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் அந்த சூரியலிங்கேஸ்வரரை மனதார இருந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆத்ம விநாயகரை ஒவ்வொரு பக்தர்களும் இந்த கோயிலில் வந்து கும்பிடும்போது அவர்கள் மனதில் உள்ள எல்லா காரியங்களும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான விநாயகர் தான் இந்த ஆத்ம விநாயகர். சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும் இந்த ஆத்ம விநாயகரை கும்பிடும் ஒவ்வொரு பக்தர்களும் அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சகலமும் நல்லபடியாக நிறைவேறும். பகவானே, இந்த முருகன் பாலமுருகனை வரும் பக்தர்கள் எல்லாம் மனதில் வேண்டிக் கொண்டு எந்த காரியமும் நல்லபடியாக நிறைவேறும் என்ற மனதோடு வந்து இந்த பாலமுருகனை கும்பிடுவர்கள் தங்களுடைய கோரிக்கையை எல்லாம் இந்த பாலமுருகனிடம் வைத்து இந்த பாலமுருகன் சகலத்தையும் சௌபாக்கியத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி தருகிறார். இதுதான் இந்த கோயிலின் முக்கியமானது. கோயிலுடைய முக்கியமான அம்சமே இந்த அம்மன் கற்பக விநாயகர். கற்பகாம்பாள் என்கின்ற பெயரை சொல்லும் பொழுது சகல சௌபாகியத்தையும் கிடைக்கப்பட்டு இந்த தெய்வத்தை கும்பிடும் போது சக்தியினுடைய அவதாரமே கற்பகாம்பாள். கிரீட்டியத்தை உடையவள். வருபவர்கள் குழந்தை வளத்தை பெறுபவர்கள், கஷ்டங்களை போக்குபவள், வியாதி வகைகளை போக்குபவள், தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பவள். இப்படிப்பட்ட இந்த கற்பகாம்பாள் இந்த கோயிலிலே வீட்டிற்கும் சூரியலிங்கேஸ்வரரோடு வீட்டிற்கும் இந்த கற்பகாம்பாள் வரும் பக்தர்களுக்கு சகல நன்மைகளையும் தேடித் தருபவள். அதனால் இந்த அம்பாளை எல்லோரும் மனதார வேண்டி தரிசித்துக் கொள்கிறார். சிவனோடு பார்வதியோடு இணைந்திருப்பவர் தான் இந்த நந்தி பகவான். நந்தி பகவானை கும்பிடும் ஒவ்வொருவருக்கும் அவர் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் நந்தி பகவான். அந்த சிவனோட சுமையை தாங்கி நிற்கும் இந்த நந்தி பகவான் கற்பகாம்பாள் இவருடைய கோரிக்கைகளையும் இந்த நந்தி பகவான் சேர்ந்து மூவரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை நல்லபடியாக நிறைவேற்றுவார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்கு பூராக எல்லோருக்கும் இந்த நந்தி பகவான் தான் சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும். வியாதிகளை போக்கக்கூடியவர். ஒவ்வொருவரும் உள்ளிருந்து வெளியிலிருந்து உள்ளே வரும்போதும் முதல்ல நந்தி பகவானை கும்பிடுவார்கள். அதுக்கடுத்ததுதான் சிவன், அதுக்கடுத்ததுதான் பார்வதி. அதனால் இந்த நந்தி பகவான் சகல சௌபாகியத்தை கொடுக்கும் ஒரு முக்கியமானவர். இந்த கோயிலின் முக்கியமானவர் இந்த நந்தி பகவான். அடுத்தது அந்த காலபைரவர். இந்த கோயிலின் முக்கியமானவர் காலபைரவர். சிவனால் உருவாக்கப்பட்டவர். இவரை கும்பிடும் ஒவ்வொரு பக்தர்களும் மிகவும் கஷ்டம் வியாதிகள் எல்லாம் சகலமும் போக்கி நல்ல அறிவுரை கூடி நல்ல அருளை கொடுப்பவர் இந்த காலபைரவர். காலபைரவரை நம்ம வேண்டும் போது நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் இந்த காலபைரவர். இந்த மலைக்கு பேர் என்னங்க? பொய்மான் பொய்மான் பொய்மான். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அங்கேருந்து போட்டுக்கலாம். மேலே நாமக்கல்ல பிடிக்கும்.
கோயில் வந்து அந்தாண்ட கீழே இருக்குது துர்க்கை அம்மன். அதுக்கு வழி எப்படி அங்கே பின்னாடி போகலாம். இல்லை இல்லை இங்கே இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கோசாலை இருக்குது. கோசாலை நிறையா வந்து கோமாதா வளர்த்துறோம். அதே மாதிரி இயற்கையான இடம், மயில் இந்த மாதிரி மற்ற இந்த விலங்குகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. மக்கள் நல்லா வந்து இங்கே ஒரு ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபாடு செய்து இயற்கை சூழலை அனுபவித்து நல்லா மனநிறைவு பெறலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இது வந்து பொயின்மான் கரடு அப்படிங்கிற இடத்துக்கும் பக்கத்துலேயும் பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடு நந்திமலை சூரியலிங்கேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற திருநாமத்தில் இங்கே இறைவன் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. சேலத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது. இங்கே சிறப்பு வழிபாடு, பிரதோஷம், பௌர்ணமி, அஷ்டமி பூஜை இதெல்லாம் சிறப்பான வழிபாடு நடைபெற்றிருக்குது. ஆகவே மக்கள் எல்லோரும் வந்து இறைவனுடைய திருமேனியை வழிபாடு செய்து பயன்பெறுவீர்களாக. சிவாய திருச்சிற்றம்பலம். ஆன்மிகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மென்மைகோள் செய்வ நீதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.